சாட்சி பெண்கள் ஐக்கியத்தை பற்றி சிஸ்டர் விஜயகுமாரி சிஸ்டர் பேசுவாங்க. மேலே வாங்க சிஸ்டர் விஜயகுமாரி, மேலே வாங்க. நன்றி பாஸ்டர். அடுத்ததாக தனி பாடல் சிஸ்டர் சரோஜா சிஸ்டர் ரெடியா இருங்க. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக. நான் வந்து பெண்கள் ஐக்கியம் சபைக்கு செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஐக்கியம் நடைபெறுகிறது. அதுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் ஒழுங்காக வருவேன். பெண்கள் ஐக்கியத்தை வந்து அனைவருக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கிறது. நல்ல நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. பெண்கள் ஐக்கியத்தினால என்னுடைய ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். இந்த வருடத்திலே என் மகளுக்காக எப்படியாவது எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். நானும் என் மூத்த மகளுடைய நினைப்பெல்லாம் எப்படியாவது எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் என்று வாஞ்சோடு இருந்தோம். அப்பொழுது எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு நீட்டு சரியாக திருத்தப்படவில்லை. அதுக்கு மார்க்குகளும் அதிகமாக இல்லை. ஆனாலும் நான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்ததுண்டு. என் மகள் அதை பற்றி ஒரு கவலையும் படமாட்டாள். என்னுடைய இளைய மகள் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் என்று எதையும் குறித்து அவள் கவலைப்பட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபித்தேன். என்ன செய்ய போகிறேன்னு கேட்டேன். அவள் சொன்னாள், நான் அடுத்த வருஷம் நீட்டு எழுத போகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது நான் நீட்டு எழுத போகிறாளா அப்படின்னு மனதுக்குள்ளே நினைத்துட்டு அடுத்த வருஷம் எப்படி இருக்க போதோ என்று நினைத்தேன். ஆனால் அவளுடைய இருதயத்தில் எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இல்லை என்பதை எனக்கு தெரியாது. அவள் என்ன நினைத்திருக்கிறாள், நானே ஒரு மாத்திரையை சாப்பிட்றதில்லை, ஒரு பாராசிட்டமோலோ அமாக்சிலினோ எதுவுமே சாப்பிட்டதில்லை. நான் பிறர்க்கு எதற்காக நான் கொடுக்க வேண்டும்? நான் என்னுடைய விருப்பமே ஒரு ஏதாவது பிசியோதெரபி அல்லது சித்தா படிக்கணுன்ற இருதயத்தில் இருந்ததே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு வாரமும் கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டு போனேன். ஆனால் அவளுக்கு கிடைத்தது அவள் விருப்பத்தின்படியே, அவளுடைய மன நிறைவின்படியே பிசியோதெரபி படிக்க கடவுள் உதவி செய்தார். அது நான் ஒவ்வொரு வாரமும் கடவுள்கிட்ட வேண்டினதுண்டு. அதே மாதிரி நிறைய உடம்பு சரியில்லாமல் போதும் கடவுள் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்களும் அந்த ஐக்கியத்தில் பங்கு பெற்று அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.